நாடு தழுவிய வேலை நிறுத்தம். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள பாரத் பந்த் போராட்டம் இன்று நடைபெறுகிறது. இதன் காரணமாக கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் பொது போக்குவரத்து மற்றும் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் பால் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு தடையிருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அமலாக்கத்துறை சோதனை. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சொந்தமான தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் மாயமானது தொடர்பான வழக்கில் சென்னையில் அமலாக்கத்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான சோதனைகள் நகரின் பல்வேறு இடங்களில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலவரம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான கூட்டணி தொடரும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் நிராகரித்திருந்தாலும் கூட்டணியில் எவ்வித விரிசலும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். விஜய் கட்சியின் தாக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்த போகும் தாக்கம் குறித்து அரசியல் வட்டாரத்தில் விவாதங்கள் எழுந்துள்ளன. இது குறித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர்.